السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாக்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வீட்டில் ஒருபோதும் அல்லாஹ் வறுமையை ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ் செல்வ செழிப்பை உண்டாக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் இரவு இந்த சூறாக்களை ஓதி வாருங்கள். ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சிறப்பை கூறியிருக்கிறார்கள். அதாவது, யார் சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒருபோதும் வறுமையை ஏற்படுத்த மாட்டான், செல்வ செழிப்பை உண்டாக்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் சூரத்துல் வாக்கியா. இரண்டாவது சூரா சூரத்துல் பக்கரா. இந்த சூரத்துல் பக்கராவிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த சூரா தான் சூரத்துல் பக்கரா. இந்த சூரத்துல் பக்கராவை ஓதுவோம். இந்த சூரத்துல் பக்கராவை ஓத முடியாதவர்கள் அதனுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி என்று வரக்கூடிய அந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள், இதற்கும் ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த 2 வசனங்களையாவது ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். இந்த 2 வசனங்களையும் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துகின்றான். அதே போன்று இந்த 2 வசனங்களிலும் ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. இந்த 2 வசனங்களையாவது நாம் ஓதுவோம். அதே போன்று 3வது சூரா சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்கினுடைய சிறப்பு என்னவென்றால், யார் இந்த சூரத்துல் முல்கை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவரின் கபரினுடைய வேதனையை அல்லாஹ் அவருக்கு இலகுவாக்குகின்றான் என்று கூறப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 சூறாக்களையும்